आचार्यो मे सत्यसत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं अग्र्योपास्महे शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानशामतदेक्षं दयानिधिं देहभृतां शरणं देवं हैग्र्यहं प्रपद्ये दिशन्तु मे देव सदा तुदीयाध्यातरङ्गाञ्चिराकटाक्षाः स्तोत्रेषु सामृतं क्षणन्तीन्द्रसुनेन्द्रयन् शेषवित्पादयज्ञानधैर्यगोष्ठीसमराङ्गणेषु जिगीर्णुमे कवितार्केन्द्राञ्चिक्वागसम्मानमभ्युपेयाः व्याख्यामुक्ताङ्करधरे पुस्तकं संविदुक्ते बिभ्रद्भिन्नस्फुटिविषये पुनरेकर्षणः अम्लाणश्रेरमृतविदयं च प्लावयन्ः आविर्भूयादनगमैः मानसे वागधीशः कुमारसम्भवम् இது இவருடைய காளிதாசருடைய மகாகாவியம். பஞ்சமகாகாவியத்துல ஒண்ணு இது. இதுக்கு இந்த குமார சம்பவம் இருக்கு இல்லையா, இதனுடைய மூல கதைகள் எங்க இருக்கு? சிவனுக்கு ஸ்கந்தன் பிறந்ததாக வரலாம் இல்லையா, அது புராணம்னு சொல்றாங்க. அதை எழுதுற விதம் தான் புராணமா காவியமான்றது அதை எழுதுற விதத்தை வச்சுதான். வரலாறுனா என்ன? இதிகாசம். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரமேசு. இதிகாசம் ரெண்டு தான். ஒண்ணு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். மற்றதெல்லாம் நடக்கலைங்கிறதெல்லாம் கிடையாது. பாகவதம் வந்து கிருஷ்ணனுடைய பெருமை, அது நடக்கலைன்றது இல்லை. அது எழுதின முறை தான் வந்து அதுக்கு புராணம்னு பேர். இந்த சர்க்கஷ்ட பிரதிசர்க்கஷ்ட வம்சோ மன்வந்தராணிச்சன்னு சொல்லிட்டு புராணம் பஞ்சலட்சணம் சொல்லிட்டு எது புராணங்கள் அப்படின்னா சர்க்கம் பிரதிசர்க்கம், சர்க்கத்துக்குள்ள சர்க்கம், வம்சங்கள், மன்வந்தரங்கள், இதை பத்தி சொல்றதெல்லாம் தான் வந்து 5 விஷயங்கள் சொல்லப்பட்டா அதுக்கு வந்து புராணங்கள்னு பேரு. இதிகாசம் ஏன் ராமாயண மகாபாரத இதிகாசம் அப்படின்னாக்க, அதை எழுதிய வால்மீகியும் அதை எழுதிய வியாசரும் அந்த காலத்திலேயே, அதற்கு முன்னாலேயே ராமாயணம் ராமாயண காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ராமனாலே கேட்கப்பட்டது. மகாபாரதமும் அதே காலத்துல எழுதப்பட்டது. ஏன்னா வியாசர் வந்து அதனுடைய ஒரு பார்ட். வியாசர்கிட்ட இருந்தானே ஆரம்பமே எல்லாமே. மகாபாரதம் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது தானே. அதே மற்றதெல்லாம் அவர் வந்து மற்றதெல்லாம் எழுதினார் புராணம். அதனால புராணங்கள்னு பேரு, இதுக்கு இதிகாசங்கள்னு பேரு. இப்ப இந்த சிவன் பார்வதி கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த குழந்தை குமாரன் சொல்லக்கூடிய முருகன் சொல்லக்கூடிய ஸ்கந்தன் பிறக்கிறது. மாதிரி எதுக்கு பிறந்தான், தாரகாசுர வதம், இதெல்லாம் வந்து ஏற்கனவே சில புராணங்கள்லயும் கிரந்தங்கள்லயும் சொல்லியிருக்காங்க. 2 ராமாயணம் பாரதம் ரெண்டுத்துலயுமே இந்த கதை இருக்கு. இந்த கதைய ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் குழந்தைகளை ஆசின்னு போகும்பொழுது, நடந்து போகும்பொழுது சொல்றாரு. கங்காவதரணம் சொல்லிட்டு கங்கை எப்படி பூமிக்கு வந்ததுன்னு சொல்ற மாதிரி ஸ்கந்தோத்பத்தியை பத்தி பாலகாண்டத்துல வந்து சொல்றாரு. 2 சர்க்கத்துல 35, 36, 37 சர்க்கத்துல சொல்றாரு. மகாபாரதத்துல வனபர்வத்துல இருக்கு. அது மாதிரி சிவபுராணத்துல இந்த பார்வதி கல்யாணம், பார்வதி பரிணயம், ஸ்கந்தோத்பத்தி, தாரகவதம், இதுவும் சிவபுராணத்துல இருக்கு. ஸ்கந்த புராணத்திலே இருக்கு, மத்ஸ்ய புராணத்துல இருக்கு, பத்ம புராணத்துல இருக்கு, லிங்க புராணத்துல இருக்கு. இவ்வளவு இடங்கள்ல இதை பத்தி சொல்லிருக்குது. அதனால இது வந்து ரொம்ப விசேஷமான மகா காவியம். இது இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா போன தடவை, 1 to 8, 1 to 8, 1 to 7 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இது இருக்கு இல்லையா. என்ன சொல்றது, இவன் காளிதாசன் எழுதினதா இல்லையா அப்படின்றதாக இது இருக்கு. என்ன சொல்றது, எழுதினான காளிதாசன் எழுதியதா இல்லையா அப்படின்னு சொல்லி விசாரங்கள் இருக்கு. அந்த விசாரத்துக்கு வந்து சில
சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போன பார்த்தோம். 1 to 7 அதாவது மொத்தம் வந்து 17 சர்க்கம். மொத்தம் 1 to 7 சர்க்கம் காளிதாசன் எழுதினது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. நான் பண்ண ரிசர்ச்லயே 1 to 7 தான் குமார சம்பவம் காளிதாசனால எழுதப்பட்டதுன்றது என்னுடைய ரிசர்ச்ல வந்த முடிவு, என்னோட ஆராய்ச்சியில வந்த முடிவும் அதுதான். சில பேர்லாம் வந்து 1 to 8 காளிதாசன் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதுவும் மெஜாரிட்டியான குரல்ல இருக்கு. ஆனா 9வது சர்க்கத்துல இருந்து அவர் பண்ணதில்லை அப்படின்றதால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அதை வந்து சொல்றாங்க. என்ன அப்படி இருக்கும்பொழுது வெளிநாட்டுக்காரெல்லாம் கூட அதை வந்து சொல்றான், அப்படிதான் சொல்றான். வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் கூட அதுதான் சொல்றாங்க. ஏன்னா அவளை நடுநிலையாளர்கள் இல்லையா, நாம ஒரு பக்கம் சொல்றோம், அவ ஒரு பக்கம் சொல்றா, அவ இல்லாம சொல்லியிருக்காங்க. அதுல 1 to 8 சர்க்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அமைப்புகள், வாக்கிய பிரயோகங்கள், இந்த மாதிரி ரசம், இது சந்தஸ், அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா விருத்தங்கள், ஸ்லோகத்தினுடைய அமைப்பு விருத்தம், அதுக்கப்புறம் அலங்காரங்கள், இதெல்லாம் வந்து 9வது சர்க்கத்திலேருந்து அந்த அழகு இல்லை. என்ன அழகு? வாக்கிய பிரயோகங்கள், பதப்பிரயோகங்கள். காளிதாசன் பண்ணணும் இல்லையா, காளிதாசன் யாரு? சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தியா. அந்த கவி சக்கரவர்த்தியினுடைய வாக்கியங்கள்லாம் எப்படி தெரிக்கணும்? ஒரு காவியத்தை அவன் தான் எழுதியிருக்கான்னா அப்போ ரகுவம்சத்துல வந்து இந்த வாத விவாதங்கள் கிடையாது. ஆரம்பத்திலும் கடைசியிலும் அந்த ஸ்டைலி, பதப்பிரயோகங்கள், அலங்காரங்கள், உபமானங்கள். உபமா காளிதாசன்னு சொல்லிட்டு காளிதாசன் ரொம்ப வசத்தி சொல்றது வந்து உபமாலங்காரம், இந்த அலங்காரங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து 9வது சர்க்கத்துல சுத்தமா மாறுபடுறது, ஒட்டவே இல்லை. இது அதுவும் ஒட்டவே இல்லை. எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இருக்குது, ஒட்டலை. அது மாதிரி 9வது இதுல இருந்து சுவாமி எழுதியிருக்காரு. 9வது சர்க்கத்துல இருந்து நிறைய இலக்கண பிழைகள்லாம் நிறைய இருக்கு. அதாவது என்ன சொல்லுவான்னா, அதிமாஷம் அஷம் குறியா சந்தோ பங்கோ நகாரியான்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு பழமொழி இருக்கு சம்ஸ்கிருதத்துல. மாஷம்ங்கிறத மஷம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அது வந்து அந்த இடத்துல சந்தஸ்கோசரம் மாற்றப்பட்டது அப்படின்னு. ஆனா மொத்தமா மாத்தி நான் மாஷம் கூட மஷம்னு எழுத மாட்டேன், நானு மாபிஷம்னு எழுதுவேன், ஏன்னா எழுதுவேன் அப்படின்னாக்கா அது ஒத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நிறைய இலக்கண பிழைகள் இருக்கு. அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்காங்க, பழைய வியாக்கியாத்தாக்கள்லாம் மாதிரி கொட்டேஷன் எடுப்பாங்க. இந்த இதுல இருந்து இந்த காவியர்கள் கொட்டேஷன் எடுக்கிறவா எல்லாருமே 8வது சர்க்கம் வரலன்னு தான் எடுத்திருக்கா. 8வது சர்க்கம் வரலன்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் பண்ணலை. எங்கேயுமே மேற்கோள் காட்டல. எங்கேயுமே வந்து 9வது சர்க்கத்துல இருந்து எந்த இடத்துலயுமே ஒரு இடத்துல கூட இந்த ஸ்லோகங்களை கொட்டேஷன் எடுக்கல அப்படின்றதாக. அதே மாதிரி பழைய ஓலைச்சுவடிகள் புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல 7வது சர்க்கம் வரலும் சிலது கிடைக்கிறது, 8வது சர்க்கம் வரலும் சிலது கிடைக்கிறது, அதனால இல்லை அப்படின்ட்டு இப்படியாக சொல்றது. இது இப்ப மேல குமார சம்பவத்தை வந்து இது பண்ணுவோம். குமார சம்பவம் பெயர் இது 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 தெரியுதா? இப்போ இந்த மாறுறது தெரியுதா? மாறுறது தெரியுதா உங்களுக்கு? மாறுறது தெரியுது இல்ல? இப்போ இப்ப என்ன தெரியுது? இப்ப என்ன தெரியுது? சிவன் நந்தியில போற அந்த பிக்சர் தெரியுது. தெரியுது. சரி, இப்போ அடியன் அந்த ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதோட 2 இங்கிலீஷ் தமிழ் அர்த்தம் தெரியாது. சந்தோஷம். சரி, இப்ப ஸ்லோகத்தை யார் வந்து என்னோட சொல்ல போறீங்க? ரொட்டேஷன்ல என்னோட படிக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ரிப்பீட் பண்ணலாம் அடியன். அடி அதுக்கப்புறம் மேல அடி நான் போறேன்.
நான் படிக்கிறேன் திருப்பி சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்லோகத்தெல்லாம் எல்லாருமே படிக்கணும். சரியா? ஸ்லோகத்தை எல்லாருமே படிக்கணும். தத்கௌரவாத் 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 மங்களமண்டனஸ்ரீः மங்களமண்டலஸ்ரீः மங்களமண்டலஸ்ரீः சாபஸ்பிருஷே 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 கேவலமீஸ்வரேண கேவலமீஸ்வரேण கேவலமீஸ்வரேण स एव वेषः स एव वेषः स एव वेषः परिणेतुरिष्टम् 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 भावान्तरम् 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 तस्य विभो प्रपेदे तस्य विभोः प्रपेदे तस्य विभोः प्रपेदे प्रपेदे तद्गौरवात् मङ्गलमण्डनश्रीः तद्गौरवात् मङ्गलमण्डलश्रीः तद्गौरवात् मङ्गलमण्डलश्रीः तापस्पृशे केवलमीश्वरेण शापस्पृशे केवलम् ईश्वरेण शापस्पृशे केवलम् ईश्वरेण स एव वेषः परिणेतुरिष्टम् स एव एष वेषः परिणेतुरिष्टम् स एव वेषः परिणेतुरिष्टम् भावान्तरं तस्य विभो प्रपेदे भावान्तरं तस्य विभो प्रपेदे भावान्तरं तस्य विभोः प्रपेदे तद्गौरवान् मङ्गलमण्डनश्रीः ரிப்பீட் பண்ணணும் तद्गौरवा अरे अरे समय अरे क्षमिकम् अरे तद्गौरवान् मङ्गलमण्डनश्रीः तद्गौरवात् मङ्गलमण्डलश्रीः तद्गौरवात् मङ्गलमण्डलश्रीः सापस्पृशे केवलमीश्वरेण शापस्पृशे केवलमीश्वरेण शापस्पृशे केवलमीश्वरेण स एव वेषः परिणेतुरिष्टम् स एव वेषः परिणेतुरिष्टम् स एव वेषः परिणेतुरिष्टम् भावान्तरं तस्य विभो प्रपेदे भावान्तरं तस्य विभोः प्रपेदे भावान्तरं तस्य विभोः प्रपेदे तनिया नीर ரெண்டு தடவை வாசியம் तद्गौरवात् मङ्गलमण्डलश्रीः शापस्पृशे केवलमीश्वरेण स एव वेषः परिणेतुरिष्टम् भावान्तरं तस्य विभोः प्रपेदे तद्गौरवात् मङ्गलमण्डलश्री अरे मङ्गलमण्डलश्रीः शापस्पृशे केवलमीश्वरेण स एव वेषः परिणेतुरिष्टम् भावान्तरं तस्य विभोः प्रपेदे அடுத்தது மற்ற பேர்லாம் வாசிங்க அவர் படிச்சிட்டார் மற்றவாளும் படிங்க ரெண்டு தடவை படிங்க மற்றவாளும் ரிப்பீட் பண்ணணுமா அடையனே படிக்கணுமா நீங்க வாசிங்க अरे तद्गौरवात् मङ्गलमण्डनश्रीः शापस्पृशे केवलमीश्वरेण स एव वेषः परिणेतुरिष्टम् भावान्तरं तस्य विभोः प्रभेदे तद्गौरवात् मङ्गलमण्डनश्रीः शापस्पृशे केवलमीश्वरेण स एव वेषः परिणेतुरिष्टम् भावान्तरं तस्य विभोः प्रभेदे
तद्गौरवात्मन् मङ्गलमण्डनश्रीः सापस्पृशे केवलमीश्वरेण स एव वेशः परिणेतुरिष्टं भावान्तरं तस्य विभोः प्रपेदे तद्गौरवात् मङ्गलमण्डनश्रीः सापस्पृशे केवलमीश्वरेण स एव वेशः परिणेतुरिष्टं भावान्तरं तस्य विभोः प्रपेदे तद्गौरवात् मङ्गलमण्डलश्रीः तापस्पृशे केवलमीश्वरेण स एव वेशः परिणेतुरिष्टं भावान्तरं तस्य विभोः प्रपेदे तद्गौरवात् मङ्गलमण्डलश्रीः तापस्पृशे केवलमीश्वरेण स एव वेशः परिणेतुरिष्टं भावान्तरं तस्य विभोः प्रपेदे. எல்லாருமே வாசிச்சிட்டோம். சரி, இப்போ நம்ம குமாரசம்பவத்துல 7வது சர்க்கத்தை பார்க்க போறோம். 7வது சர்க்கம் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற கல்யாணத்தை வர்ணிக்கிற சர்க்கம். அதுல நாம சில ஸ்லோகங்களை பார்க்க போறோம். இந்த ஸ்லோகங்கள் வந்து 31வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பம். என்ன விசேஷம்? ஏன் 30 வந்து முதல் 30 விட்டாச்சே சுவாமி அப்படின்னா, இந்த 31 இதுக்கு முன் ஸ்லோகத்துல இருந்து 30ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 ஸ்லோகம். இதுக்கப்புறம் 22 31ல இருந்து ஆரம்பிச்சு 22 ஸ்லோகம், அதாவது 51 52 ஸ்லோகம் வரையில் சிவபிரான் கைலாசத்திலேருந்து கிளம்பி ஹிமவானுடைய நகரத்துக்கு வருகிறார். ஹிமவானுடைய நகரத்திற்கு வருகிறார். அந்த வர்ற அழக வந்து சொல்லும். ஏன்னா அவர் வந்து தன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அலங்காரம் பண்ணிட்டு நந்திகேஸ்வரர் மேல புடை சூழ பிரம்மா விஷ்ணு எல்லாருமே கூட வர அங்க வந்து இதுல வந்து அலகாபுரியில வந்து இறங்குறார். வந்து இறங்கி அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் தெருவில் நடந்து வர போறார். அப்ப தெருவில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா அப்படின்றதெல்லாம் வந்து காளிதாசன் வர்ணிக்க போறார். ஓகே, இதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு, அருமையா பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல இப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்போ முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள் என்ன நடந்தது? இப்ப கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றா. பெண்ணை ரெடி பண்றா, நகரத்தை ரெடி பண்றா, அரண்மனையை தயார் பண்றா. அதே மாதிரி பொண்ணை தயார் பண்ணணும் இல்லையா, அது மாதிரி பெண்ணையும் தயார் பண்றா. என்ன பண்ணுவா, பொண்ணுக்கு வந்து இது பண்ணுவா இல்லையா, விரதங்கள் பண்ணுவா இல்லையா. அது மாத்திரம் இல்லாம பெண்ணுக்கு வந்து பல ஜாதகர்மாதிகள்லாம் பண்றா. ஹிமவானுடைய வீட்டுல அவருடைய அந்தப்புறத்துல எல்லாத்தையும் அழகெல்லாம் பண்ணி அவளுக்கு மங்கள நீராட்டி அவளுக்கு வந்து பட்டாடைகள்லாம் உடுத்தி நகைகள்லாம் போட்டு அவளுக்கு என்ன நல்ல முகூர்த்த சமயத்துல அழகான காது தோடு, கையில வந்து மருதாணி போட்டுக்கிறோம் இல்லையா. அந்த காலத்திலேயே மருதாணி இருப்பாங்க வேற விதமா. செம்பஞ்சு ரசத்தான செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இந்த செம்பருத்தி பூல இந்த ரசம் எடுத்து கையில வரைஞ்சிப்பா. அதே மாதிரி கால்ல வரைஞ்சிப்பா. நம்ம மருதாணி எல்லாம் போட்டுக்கிறாள், லேடிஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். அப்பா அந்த மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த அழகான பட்டு வஸ்திரத்தை, கை காலில் வந்து செம்பஞ்சு ரசத்தை எல்லாருமே வந்து அழகாக அந்த பார்வதியை வந்து ரெடி பண்ணாளா, தயார் பண்ணாளா. தயார் பண்ண உடனே அப்போ இந்த பக்கம் தயார் பண்ணி ரெடியா இருக்கும்போது இந்த பக்கம் கைலாசத்துல சிவபிரான அலங்காரம் பண்றதுக்கோசரம் மங்கள வஸ்துக்களை எடுத்துன்னு வரா. அதுதான் 30வது இது. அதான பார்வதி தயாராயிட்டு அவருடைய அப்பா அம்மா பந்துக்கள் எல்லாரும் வந்து இப்போ சிவபிரானை எதிர்பார்த்து இருக்கா. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்ப கிளம்புறார் அவர். என்ன இது முந்தைய ஸ்லோகத்துல என்னன்னா, இவருக்கு அலங்காரம் பண்ற ஈஸ்வரனுக்கு சிவபிரானுக்கு அலங்காரம் பண்றதுக்கோசரம் எல்லா விதமான அலங்காரங்களையும் வஸ்துக்களையும் எடுத்துன்னு வந்து அவருடைய கூடவே இருக்கக்கூடிய தாய்மார்கள், வயசான பெண்கள், பிராமி மாகேஸ்வரின்னா கூட இருக்கலாம் அவரோட, அந்த பெண்கள்லாம் மங்கள வஸ்துக்களை கொண்டு வந்து சிவன் கிட்ட காமிக்கிறாளா. அவ எல்லாம் வந்து விவாகத்துக்கு தேவையான, விவாகத்தின் பொழுது அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள். அந்த ஆபரணங்கள்லாம் ரொம்ப சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும்
அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இப்ப அதெல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட காமிக்கிறாரா. காமிச்ச உடனே அவ பேரெல்லாம் கூட போட்டிருக்கா. அதாவதுன்னா சிவபிரானுக்கு பணிவிடை செய்யும் தேவதைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. இந்த 7 பேரும் வந்து சப்தமாந்தரகா அப்படின்னு சொல்லி 7 அன்னைகள். அந்த 7 அன்னைகளும் வந்து அவருக்கு வந்து எப்பொழுதுமே கூட இருந்து சிவபிரானுடைய தேவைகள் எல்லாம் பார்த்துப்பாளா. நீங்க ஒண்ணா பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பிராமி எழுதிக்கிறீங்களா? மாகேஸ்வரி, இது எதுக்கும் தேவையில்லை, இதெல்லாம் ஞானத்துக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. கௌமாரி, இந்த சாகித்யமும் சாஸ்திரமும் படிக்கும் பொழுது இந்த சம்பிரதாயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வைஷ்ணவம், சைவம் அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து கிரந்தங்கள் இப்போ நியாயசாஸ்திரம் வாசிக்கும் பொழுது நியாயசாஸ்திரத்துல ஆரம்பிக்கிறதே வந்து நத்வாசாம்பம் சிவம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு சிவ தத்துவத்தை தான் சொல்லி ஆரம்பிக்கிறது அந்த கிரந்தமே. அந்த கிரந்தத்தை தான் எல்லாருமே வந்து இது பண்ணிக்கிறா, என்ன சொல்றது, எல்லாருமே வாசிக்கிறா. மொத்த பேருமே அந்த ஸ்லோகத்தை வாசிக்காம மேல வந்து நியாயசாஸ்திரத்தை வாசிக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து வாகர்த்தாயோ சம்பிரக்தோன்னு முதல் ஸ்லோகத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் மேல வந்து எல்லாருமே ரகுவம்சத்தை வந்து பாடம் நடத்துறா. அதனால இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. இந்த சமயத்துல சாஸ்திரங்கள் வாசிக்கும் பொழுதோ சாகித்யம் வாசிக்கும் பொழுதோ இதுல வந்து பேதங்கள் இல்லாம இருக்கிறத இருக்கிறபடி கத்துக்கணும், அவ்வளவுதான். சரியா? அதனால நோட் பண்ணிங்க. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, கௌமாரி 3வது, 4வது வைஷ்ணவி, 5வது வாராகி, 6வது இந்திராணி, 7வது சாமுண்டா. திருப்பி ஒரு சொல்றேன். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. இந்த 7 பேரும் சப்தமாத்திராகா அப்படின்னு சொல்லிட்டு 7 அன்னையர்கள் எப்பொழுதுமே சிவபிரானோட கூட இருந்துட்டு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து 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 செய்பவர்கள் இவர்கள். என்ன அடுத்ததாக அவள்லாம் அழகான ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்தாளா. அது என்ன பண்ணாராம், சிவன் கொண்டு வந்தாரா. கொண்டு வந்த அப்புறம் இப்ப இந்த ஸ்லோகம் ஆரம்பம். ஓகே, இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்லோக விசேஷத்துல என்ன வருது அப்படின்னாக்க, இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்லோக அமைப்பு இருக்கு. இது வந்து டெக்ஸ்டுவல் அமைப்பு கிடையாது. இது என்ன பண்ணணும்னா பதத்தை பிரிச்சு படிச்சுக்கணும். சத் கௌரவாத். இந்த இடத்துல நான் ஒண்ணு பண்றேன், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நான் பிடிஎஃப் எடுத்துக்கிறேன். நான் இது வெளில வந்துடுறேன், இதுல இருந்து பிடிஎஃப் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா இதுல நான் டைப் பண்ண முடியாது. நான் பிடிஎஃப் எடுத்துக்கிறேன். வருதா? தெரியுதா? இப்போ தெரியுதா? சொல்லுங்க. தெரியும். சரி, சரி. தத் கௌரவா. இந்த நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், டைப் பண்ணிக்கிறேன். சந்தி, சந்தினா தத், தத் பிளஸ் கௌரவா. தத் கௌரவாத் மங்கள மண்டன ஸ்ரீ. இது ஒரே பதம். சா பிளஸ் ரிஷே. கேவலம் பிளஸ் ஈஸ்வரேன. கேவலம் இது வந்து சந்தி கிடையாது. கேவலம் பிளஸ் ஈஸ்வரேன இது வந்து சந்தி கிடையாது. பத பத
சம்யோகம் பேரு, வர்ண சம்யோகம்னு பேரு. இந்த இம் பிளஸ் இ மகாரம் மகாரத்தோட எந்த விதமான இது வந்தாலும் பேர் என்ன ஸ்வராட்சரங்கள் வந்தாலும் அது ரெண்டும் சேர்ந்துதான் அது சந்தின்னு கிடையாது. ச ஏவ வேஷா, இந்த இடத்துல சஹா பிளஸ் ஏவ சஹா பிளஸ் ஏவ ச ஏவ, இதுவும் சந்தி தான். இங்க சந்தி தான் வந்திருக்கு ஆல்ரெடி. இந்த இடத்துல என்ன இருக்கு? சந்தி இருக்கு இந்த இடத்துல. சஹா பிளஸ் ஏவ ச ஏவ வேஷா ஹேதுஹு பிளஸ் அடியேன். சொல்லுங்க சுவாமி. ரொம்ப ரொம்ப परिणेतुः प्लस इष्टम्, परिणेतुः प्लस इष्टम्. भावांतरम, भाव अंतरम பிரிக்கலாம். இத भाव प्लस अंतरम, भावाன்னு பிரிச்சுக்கலாம். भावांतरम तस्य विभो प्रभेदे. இப்போ இத என்ன பண்ணணும்னா நாம இந்த இதுல இதை கன்வெர்ட் பண்ணணும். இதோட இதுல நான் ஒண்ணு பண்றேன், இதை பெருசாக்குறேன். நான் உங்களுக்கு படிக்க வருமோ வராத, படிக்க வரலன்னா சொல்லணும் சுவாமி ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் மாத்திடுவேன். சரியா? எனக்கு நான் லேப்டாப்ல உட்காந்து பார்க்கறதுனால எனக்கு சௌகரியமா இருக்கும். எனக்கு என் சௌகரியத்தை மட்டும் பார்க்க கூடாது, உங்க சௌகரியத்தையும் பார்க்கணும். சரியா? ஏன்னா படிக்கிறது நீங்க தான், நான் இல்லை. परिणेतुः प्लस इष्टम्. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் இந்த இடத்துல பதம் பிரிச்சுட்டேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் ஸ்லோகம் அப்படி கிடையாது. தத்கௌரவான் மங்கள தனஸ்ரீ இப்படி இருந்தது. கௌரவான் மங்கள. சம்ஸ்கிருதத்துல சந்தி இருந்ததுன்னா சந்தியை விட்டுட்டு சந்தியை இது பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஆனா இங்க பாடம் நடத்தணும்ன்றதுனால நான் மாத்தி கொடுத்துருக்கேன். நான் பதம் பிரிச்சிருக்கேன். கௌரவான் மங்களமண்டனஸ், அதான் படிக்கும்போது படிக்கணும்னா தத் கௌரவான் மங்களமண்டனஸ்ரீ சாபஸ்பிருஷே கேவலமீஸ்வரேன சயேவ வேஷா பரிணேதுரிஷ்டம். இந்த இடத்துல மாறாது, அப்படியேதான் இருக்கும். வேஷா பரிணேது. ஏன்னா இந்த காக்கு முன்னாடி க க ப ப இந்த 4 க க க க ப சாரி ப ப அப்புறம் கிருஷ்ணா. இந்த 5 அக்ஷரங்களுக்கு முன்னாடி என்ன, இந்த 5 அக்ஷரங்களுக்கு முன்னாடி இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன? இந்த 5 அக்ஷரங்களுக்கு முன்னாடி விசர்க மாறாது, விசர்க அப்படியே இருக்கும். சரியா? அதனால இங்க சந்தி இருக்கு. எங்க இந்த இடத்துல சந்தி இருக்கு ஆனா மாறல. இந்த இடத்துல சந்தி இருக்கு ஆனா மாறல. சயேவ வேஷா பரிணேதுரிஷ்டம். பரிணேதுஹு பிளஸ் இஷ்டம். இந்த சந்தி எல்லாம் இருக்கு இல்லையா, சந்தி சமாசங்கள்லாம் தனியா படிச்சா மண்ட குழம்பும். அதனால என்ன பண்ணணும்னா ஸ்லோகங்கள் படிக்கும் பொழுதே படிச்சுட்டே போயிடணும். இந்த இடத்துல பார்த்தோம் நாம, அந்த இடத்துல அப்படி பார்த்தோம், இந்த இடத்துல இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் நல்லா ஸ்லோகத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுவான். புத்தகத்துல ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணதான் ஞானம் வளரும். இல்லைன்னா ஆடு மேய்ற மாதிரி தான். ஆடு மேய்ற மாதிரி மாடு மேய்ற மாதிரி ரெண்டும் உண்டு. ஆடு மேய்றது என்ன, அப்படியே டிஃபனா ஸ்நாக்ஸா அப்படியே சாப்பிட்டே போறது. இன்னொன்னு என்ன, காத்தால பெருமாளுக்காரான மட்டும் நன்னா உட்காந்து இலைய போட்டு பரிசோதனை பண்ணி பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு சாப்பிட்ற மாதிரி, ராத்திரி அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி சாப்பிட்ற மாதிரி. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பார்த்துங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணுமா, இல்லைன்னா உட்காந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு நன்னா 6 அவரை உட்காந்து படிச்சு ஞானத்தை நன்னா சம்பாதிச்சுக்கணுமா, அதை பார்த்துக்கணும். சரியா? ஆடு மேயறது மாடு மேயறதுன்னு. ஆடு மேயறதுன்னா இன்னைக்கு படிச்சுட்டு அப்படியே மறந்துட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறது. மாடு மேயறதுன்னா என்னைக்குமே மறக்கக்கூடாது, அதை என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதனால்தான் சின்ன வயசுல படிக்கணும். அதனாலதான் சின்ன வயசுல பிரதமே அர்ச்சிதா வித்யான்னு சொல்லிட்டு முதல் 25 வயசுக்குள்ள ஞானத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கணும். ஐயோ நான் படிக்கணுமே நம்ம இது பண்ணா ரொம்ப கஷ்டம். தத்கௌரவான் மங்களமண்டீ
இப்ப இதுல வந்து இது வந்து ஸ்லோகம், இது வந்து ஸ்லோகம். இத வந்து புரோசா மாத்தினா என்ன மாதிரி வரும்னா தோ இருக்கு தமிழ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா. ஈஸ்வரேன சா மங்கள மண்டன ஸ்ரீஹி தத் கௌரவாத் கேவலம் விஷே भो तस्य स एव वेषः परिणेतुः तं भावान्तरं प्रपेदे. ஓகேவா? இதான் இந்த மாதிரி. இதுதான் வந்து இதுக்கு என்ன தெரியுமா பேரு? இதுக்கு வந்து ஸ்லோகான்யம் பேரு. இதுக்கு என்ன பேரு? இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல மட்டும் டைரக்டா எழுதினா அதுக்கு ஸ்லோகான்வய. நீங்க யாரோ 2 பேர் இது பண்ணா பேருனா இதுல அந்த இது இருக்கு இல்லையா, சங்கேப ராமாயணத்துல கத்து கொடுத்தா, அங்க பிரசன்டேஷன் கொடுத்தீங்க இல்லையா ஜிஎஸ்பிகேனுடைய இதுல ப்ரோக்ராம்ல, அதுல பார்த்தேன் நான். அதுல ஸ்லோகான்வயம் எல்லாம் பண்ணது. இங்க இதான் ஸ்லோகான்வயமே. இங்க ஈஸ்வரேன சா மங்கள மண்டன ஸ்ரீஹி தத் கௌரவாத் கேவலம் அஸ்பிருஷே விபோஹோ தஸ்ய சயேவ வேஷः பரிணேதுரு இஷ்டம் பாவாந்தரம் பிரபேதே. சரியா? இப்ப இதுல அர்த்தம் என்ன? அர்த்தத்தை பார்த்துட்டே வருவோமா? இப்ப என்ன நடந்தது இதுக்கு முன் ஸ்லோகத்துல? அந்த பெண்கள்லாம் 7 மாதரகா, சப்த மாதரகான்னு சொல்லக்கூடிய 7 பேரும் என்ன பண்றான்னா அந்த மங்களமான வஸ்துக்களை கொண்டு வந்து கொடுக்குறா. என்ன மங்களமான வஸ்துக்கள்? ஆண் இப்ப பெண்ணுக்கு வந்து எல்லா விதமான ஆபரணம் இருக்கிற மாதிரி ஆணுக்கும் ஆபரணங்கள் உண்டு. நல்ல உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள். ஆனா அடுத்து வந்து கழுத்துல தலையில போட்டுக்கிறதுக்கு, காதுல போட்டுக்கிறதுக்கு, அது மாதிரி வந்து தோல் வலை நமக்கு இது உண்டு இல்லையா, அங்கதம் சொல்லக்கூடிய தோல் வலை. கையில வந்து கடான் போட்டுக்கூடியது மாதிரி, மோதிரம் மாதிரி, இடுப்புக்கு வந்து பெல்ட் மாதிரி கட்டிக்கிறது. அப்புறம் கால்ல கடல்னு சொல்லக்கூடிய தண்டை எல்லாம் போட்டுக்கிறது. ஆணுக்கும் வந்து சில அது மாதிரி வந்து நிறைய ஆபரணங்கள்லாம் உண்டு. அந்த ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா யாரு? அந்த சப்த கன்னிகைகள் கொண்டு வந்து கொடுத்தா. பெரும் அதை வந்து சிவபிரான் வந்து என்ன பண்றா? ஜஸ்ட் தொட்டாராம். ஏன் தொட்டாராம் அப்படின்றதுக்கு காரணம் இந்த ஸ்லோகத்துல வருது. ஈஸ்வரேன, எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியுமா? யாருக்கு தமிழ் படிக்க தெரியாது? எல்லாருக்கும் தெரியுமா? ஹலோ ஹலோ. எனக்கு தெரியும் அடியன். இல்ல எல்லாருக்குமே தெரியுமான்னு, யாருக்கு தெரியாதுன்றதா எங்க தெரியும். யார் யார் பேர் சொல்லுங்க. கோசகன் சுவாமி, உமக்கு தெரியுமா? தமிழ் படிக்க தெரியுமா? தெரியும். சரி. வசுதா சுவாமி கேக்குறதா? கேக்குறது. படிக்க தெரியுமா? சில வேர்ட்ஸ்ல அந்த எழுத்து கோட்டி படிப்பேன். அது பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்க விஜய சாரதான் சுவாமி தெரியும். சரி. ஸ்ரீரங்க பிரியா தெரியும். சரி, சந்தோஷம். அப்போ இப்படி ஈஸ்வரேன சிவபிரானாலே ஸ்தா அந்த மங்கள மண்டன ஸ்ரீஹி மங்கள அலங்கார பொருட்கள் அதெல்லாம் கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்காரு. என்ன எடுத்துட்டு வந்து அந்த குவிச்சு வச்சிருக்காரு. வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள், நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கா. மண்டனம்னு இந்த குழு, மங்களத்தை அளிக்கக்கூடிய மண்டன ஸ்ரீஹி. ஏன்னா நம்ம சூழ்ந்து போட்டுக்கக்கூடிய ஸ்ரீஹி மங்கள விசேஷங்கள் அர்த்தம், மங்கள பொருட்கள் அர்த்தம். மண்டன ஸ்ரீஹி தத்து கௌரவாது. கௌரவம்னா என்ன? ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த தாய்மார்கள் இருந்த கௌரவத்தால். எந்த தாய்மார்கள்? அந்த சப்த மாத்திரகா பார்த்தோம் இல்லையா, அவள் என்ன இருக்கக்கூடிய ஒரு மரியாதையினால என்ன பண்றான்? கேவலம் பஸ்பிருஷே. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எதுவும் புதுவா போடணும்னு அவசியம் இல்லை என்ன அப்படின்றதாக அதுல இருக்கக்கூடிய அர்த்தம். அவர் போட்டிருக்கிறதே மங்கள வஸ்துக்கள் தான்ற மாதிரி அர்த்தம். விபோஹோ சர்வ வல்லமை வாய்ந்த தஸ்ய அவருடைய சிவபிரானுடைய சயேவ வேஷா அவர் இப்ப சத்தி என்ன போட்டு இருக்காரோ, முன்பிருந்த உடை முதலியன அவர் என்னென்ன உடம்புல போட்டு இருக்காரோ, என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு சொல்லுங்க பாப்போம். யாருக்கான தெரியுமா?
என்ன ட்ரெஸ் அவர் போட்டிருக்கார், என்ன பேர் அதுக்கெல்லாம்? ஏன்னா தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். அவருக்கு என்னென்ன பேர்கள்? கங்காதரன், ஓகேவா, சந்திரசூடன், சந்திரசேகரா, இதெல்லாம் அலங்காரம் தானே. அப்புறம் நாகாபரணன், கரெக்டா? கேக்குறதா நான் பேசுறது? கேக்குறதா? அடுத்தது பினாக்கி. பினாக்கினா என்ன? அடுத்தது கிருத்திவாசாக. இதெல்லாம் வந்து அவருடைய ட்ரெஸ் சொல்லக்கூடியது. என்னென்ன இருக்கு? கங்காதரன், தள்ள கங்கையை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, உண்டா? அடுத்தது சந்திரசேகரா, என்ன அர்த்தம்? தலையில சுவாமி தேசிகனே சொல்லிருக்காரு, ஏகயாபி கலையா விசுத்தயா யோபி கோபி பஜதே கிரீஷதாம். சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்காரு. சிவனுடைய தலையில இருக்கிறது எந்த சந்திரன் அப்படின்றதாக ஒரு கேள்வி. சிவன் தலை எப்போதுமே சந்திரன் இருக்கு இல்லையா? இப்ப சந்திரனுக்கு வந்து 1வது கலையில இருந்து 15 கலை, 15வது கலை தான் பௌர்ணமி. அஷ்டமி, நவமி, ஏகாதசி சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கலைகளுடைய பேரு. அதுல பிரதமான்ற கலை தான் வந்து அவருடைய தலையில இருக்கு. ஓகே, ஒரு கலை ஏகயாபி கலையா விசுத்தயா, ரொம்ப சுத்தமானது அது. அதை சிவபிரான் தலையில தாங்கிட்டு இருக்காருன்னு சுவாமி தேசிகன் வந்து சார். ஓகே, இப்போ அதனால அவருக்கு வந்து சந்திரசேகரா அப்படின்னு எப்போதுமே தள்ள அவர் சூடின்னு இருக்காரு. அடுத்து நாகாபரணன், நாகத்தை ஆபரணமா போட்டிருக்காரு. நாகத்தை ஆபரணமா போடு. பினாக்கி, யார் யார் சொல்றீங்க? பினாக்கம்ன்றது அவருடைய தனுசுக்கு பேர். பெருமாளுடைய பெருமாளுடைய தனுசுக்கு என்ன பேரு? சாரங்கம். அதுதானே அவருக்கு வந்து சாரங்க பாணின்னு பேராச்சு பெருமாளுக்கு. திருக்குடந்தையில என்ன பேரு பெருமாளுக்கு? சாரங்கம் என்னும் வெள்ளாண்டான் தன்னை ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, சாரங்கம்னு பேரு. எம்பெருமானுடைய தனுசுக்கு சாரங்கம்னு பேரு, சிவபெருமானுடைய தனுசுக்கு பினாக்கம்னு பேரு. சரியா? நல்லா இருக்கு. பினாக்க பாணி, பினாக்கி நம்ம சொல்றோம் இல்லையா, சங்கி, சக்ரி, சங்கி அப்படின்னாக்க சங்கத்தை கையில வச்சுட்டு இருப்பவர் சக்ரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, பினாக்கி, பினாக்கி, ஷார்ங்கி, ஷார்ங்கின்னா சார்கத்தை கையில் உடையவர், ஷார்ங்கி. பினாக்கி பினாக்கத்தை கையில் உடையவர். ஆச்சா? அடுத்து ஸ்டூலி. ஸ்டூலின்னு அர்த்தம் ஸ்தூலத்தை கையில உடையவர். சூலத்தை கையில் வைத்திருப்பவர். இதெல்லாம் ஆயுதம். அவருக்கு இதெல்லாம் அலங்காரங்கள். ஆச்சா? இப்ப அப்படிதான் நம்ம பஞ்சாயத்து பெருமாளுக்கு அப்படிதான் நம்ம சொல்றோம், அலங்காரம் தான் சொல்றோம் இல்லையா? அப்புறம் கிருத்திவாசாக என்ன அர்த்தம்? வசிக்கிறவர் வாசா. கரெக்ட் கரெக்ட். அப்பா ரொம்ப அருமை சார். உங்களுக்கு இனிமேலே நான் ரொம்ப ரசிக்கிறேன் சாமி சில விஷயத்தெல்லாம். நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும் படிக்கும் பொழுது. தெரியுதோ தெரியலையோ, இந்த வயசுல தப்பு பண்ண தப்பே கிடையாது. இந்த வயசுலதான் வந்து கீழே விழுந்து மேல விழுந்துதான் படிச்சுக்கணும், கத்துக்கணும். அதனால நீ வந்து நிறைய கெஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. கிருத்திவாசாகன்னா அப்படி பிரிக்கிறார். யானை தோலை அணிந்தவன், யானையினுடைய தோலை அணிந்தவன் கிருத்திவாசாக. அவர் வந்து யானை தோலை. அதே மாதிரி வந்து வியாக்ர சர்மோத்தரியான்னு பேரு. வியாக்ர சர்மோத்தரியன் அப்படின்னு ஒரு பேர். ஒரு இது என்னன்னாக்க புலித்தோலை அணிந்தவன் அப்படின்னு அர்த்தம். புலித்தோலை அணிந்தவன், மேல வந்து புலித்தோலை மேல போட்டுருப்பார், கீழே உடுத்தின்னு இருக்கிறது யானை தோலை உடுத்தின்னு இருப்பாரு. அதனாலதான் கிருத்திவாசன் பேர் அவருக்கு. சில பேர் கீர்த்திவாசன், கீர்த்திவாசன் எல்லாம் கிடையாது, கிருத்திவாசன். ஓகே, கிருத்திவாசா பினாக்கி இதுலயே வருது. பேருனா
பேர் என்ன ருத்ரம் சமக்கம்னு சொல்லிட்டு ரெண்டு நம்மளுடைய யஜுர்வேதத்துல ரெண்டு பிரஷ்னம். அதுல எல்லா இதுலயும் வரும் அவருடைய பேர்லாம் வரும். இதுல ருத்ரத்துல வரும், இதுலயும் வரும், சமக்கத்திலயும் வரும். சமக்கத்துல வேற மாதிரி வரும், சமக்கம்ன்றது வரும். இது ரெண்டும் வந்து சிவகண சொல்றதுன்னு. ஆனா நமக்கு அந்த இது ரெண்டுமே வந்து ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்றதுன்றதாக நம்மளுடைய தத்துவம். சரியா? கங்காதரன், சந்திரசேகரன், நாகாபரணன், பினாக்கி, கிருத்திவாசன், ஷூலி, கிரகச்சர்மா, இது எல்லாமே வந்து வியாக்கிரத்தினுடைய தோலை வந்து மேல போன்றிருக்கார். இப்படியாக இந்த ஆபரணங்கள்லாம் அவர் ஏற்கனவே அணிஞ்சிட்டு இருக்கார். அதெல்லாமே ஆபரணங்கள் போதும், இவைகளே மங்கள வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி என்ன இது வந்து இங்க வியாக்கியானத்துக்காக. அதே மாதிரி வந்து அவர் வந்து வேற என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் கபாலி இருக்கு இல்லையா, கபாலத்தை ஏந்தியவர், கையில கபாலின்னு ஒரு அர்த்தம். கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா மயிலாப்பூர்ல, என்ன பேர் இருக்கு, கபாலி, கபாலத்தை கையில் உடையவர், கபாலி. இதெல்லாமே வந்து அவருக்கு மங்கள வஸ்துக்களா இருக்கு. வேற இன்னும் என்ன உடம்புல நடராஜன், அது வேற. உடம்புல என்ன பூசிட்டு இருப்பாரு, சாம்பல், எப்போதுமே சாம்பல் பூசிட்டு இருப்பாரு. அந்த சாம்பல் எல்லாமே அவருக்கு வந்து அணிகலன் அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்ணாரா, அதை வந்து மாத்திக்க விரும்பல அவர். அந்த இந்த இதோடையே வந்து கிளம்புறார் அவர். இதோடைய இந்த இந்த ஆபரணங்களே போரும் அப்படின்றதாக சொல்றாரு. ஓகே, ஈஸ்வரேன சிவபிரானாலே சா அந்த மங்கள மண்டல ஸ்ரீஹி, அதாவதுனா மங்கள அலங்கார பொருட்கள், அவ கொண்டு வந்த பொருட்கள். ஓகே, தத் கௌரவாத், அவர்கள் கொண்டு வந்ததுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா. அதுவும் இல்லாம அந்த பெண்கள் பேர்ல பெண்கள்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு இந்த அடிகரன் நன்னா இருக்கும், இந்த இதை போட்டா நன்னா இருக்கும், அதை போட்டா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கொண்டு வந்தாலாம். அதனால எப்போதுமே சிவபிரானுக்கு அவ பேர்ல வந்து ஒரு மரியாதை உண்டா. அதனால என்ன பண்ணாரா, அந்த மரியாதையில அவர் தொட்டு ஏத்துட்டாராம். கேவலம் பஸ்பிருஷே, அவர் வந்து தொட்டார், அதை எடுத்து உடுத்திக்கல, அதை எடுத்து போட்டுக்கல. விபோஹோ தஸ்ய, விபோன்னா சர்வ வல்லமை பொருந்திய, ஆல்மைட்டி, தஸ்ய அவருடைய, சயேவ வேஷா, அவர் முன்னாடி என்ன மாதிரியான வஸ்திரங்கள், என்ன மாதிரியான அணிகள் எல்லாம் அணிந்து கொண்டிருந்தாரோ அதுவே பரிணேது வரனுக்கு தனக போய் அப்படியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அழகு பண்ணி அது மாதிரிதான் இருந்தாராம் அவர். இஷ்டம் பிரியமான பாவாந்தரம் வேறு பொருளாக மாறும் நிலையை பிரபேதே அடைந்தன. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவதுனாக்க இதுல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். என்ன அர்த்தம்னாக்க, இவர் போட்டு இருக்க இந்த கங்காதரன்ற கங்கை, தலையில இருக்கிற கங்கை, சந்திரசூடனா இருக்கக்கூடிய சந்திரன், நாகங்கள், கையில இருக்கக்கூடிய பினாகம், அப்புறம் வந்து இடுப்புல ஒட்டின்னு இருக்கிற யானை தோல், புலித்தோல், வச்சுட்டு இருக்கிற சூலம், அதே மாதிரி கபாலம், இது எல்லாமே மங்கள வஸ்துக்களாக மாறிவிட்டன. என்ன பாவாந்தரம், ஒரு கல்யாண பையனுக்கு, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு என்னென்ன மங்கள வஸ்துக்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி மாறிடுதா. அப்படின்னா என்ன அர்த்தம், இடுப்புல ஒட்டின்னு இருக்கிற யானை தோலும் புலித்தோலும் பட்டு வஸ்திரங்களாக மாறிவிட்டன. அதே மாதிரி மற்ற தலையில இருக்கக்கூடிய கங்கையும் சந்திரனும் தலையில முகுட்டமாக மாறிவிட்டார்கள். நாகங்கள் அனைத்தும் கழுத்திலே மாலைகளாக மாறிவிட்டன. கையில் வைத்திருக்கக்கூடிய பினாகம், கபாலம் முதலியவையும் ஸ்தூலம் முதலியவையும் கையிலே ஆபரணங்களாக மாறிவிட்டன அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? படிங்க, எல்லாருமே படிங்க. இது ஸ்லோவா தான் போகும். சரியா? நான் ஸ்லோகம் இல்லையா, எக்ஸ்பிளனேஷன் வேணும். படிங்க எல்லாரும் ஒன் பை ஒன். இங்கிலீஷ் மீனிங், தமிழ். ஒரு செகண்ட் லீவ் பண்ணிட்டா அப்படின்னு தோன்றுது. அதனால ஃபர்ஸ்ட் விஜய் சார் வசுதேவி ஆர்டர் படியே வசு ஓகே ஜாயின் பண்ணிட்டா.
கோசகன் தேவி இப்போ இந்த ஸ்லோகத்தை அர்த்தத்தோட வாசிக்கிறீங்களா? படியே வாசிக்கிறாங்க. வருது. ஒரே நிமிஷம். அடே கவிக்கணும் பிரேக் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. அடே ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி தெரியுது. அடே கட் பண்ணிட்டு வரேன். இல்ல வாய்ஸ் கிளியரா இருக்கு. அடியனோட வாய்ஸ் தான் அடியனோட மேபி ஸ்டடியா ஒரே நிமிஷம். அடியன் கோசகன் சுவாமி இந்த ஸ்லோகத்தோட ஸ்லோகமா அர்த்தமா படிக்க முடியும்? தத்கௌரவாத் மங்களமண்டனஸ்ரீஹி சாபஸ்பிருஷே கேவலமீஸ்வரேண स एव वेषः परिणेतुरिष्टं भवान्तरं तस्य विभुः प्रपेदे. அதாவது சிவனால சிவனோட அணிஞ்சுக்கிற அந்த மக்களோட அந்த அணிஞ்சுக்கிற அந்த உடைகள் ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் வந்து 7 சிவனோட தாய்மார்கள் கூடவே அவ வந்து அவளோட கௌரவத்தினால தொட்டதுனால க்ஷமிக்கணும் அந்த மங்க அலங்கார அந்த இது பொருள்லாம் வந்து அந்த தாய்மார்கள் வந்து தொட்டதுனால அது ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இத பார்த்து அவ வந்து இவர் மாப்பிள்ளைக்கு அலங்காரம் பண்றதுக்கு, இவர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா, அதனால இவருக்கு அலங்காரம் பண்றதுக்கு எல்லா வஸ்துக்களையும் அவ 7 பேரும் கொண்டு வந்தா. அதை கொண்டு வந்ததை அவர் எடுத்து உடுத்திக்கல, எடுத்து போட்டுக்கல எதையுமே. ஆனா அந்த அவ பேர்ல இந்த மரியாதை அவசரமும் அதை வந்து அந்த பொருட்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு இதனாலையும் அவர் என்ன பண்ணாராம், அதை வந்து தொட்டு ஏத்துண்டா மாதிரி பாவனை பண்ணிட்டார். அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஏன் அப்படின்னா இவர் ஏற்கனவே உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மாப்பிள்ளைக்கு என்னென்ன அணிகலன்கள் வேணுமோ அந்த அணிகலன்களா அவை அனைத்தும் மாறிவிட்டன. அதான் அங்க அர்த்தம். அவர் புதுசா போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் ஏற்கனவே அங்க போட்டு இருக்கார். அதான் அர்த்தம். சரியா? நல்ல கத்துக்கிற சுவாமி, கத்துக்கிற காலத்துல தப்பு பண்ண தப்பு கிடையாது, அதை க்ஷமிக்கணும்னு சொல்ல வேண்டாம். சிவன் வந்து அவரோட கல்யாணத்துக்கு வந்து வந்து மாத்த மாதிரி அந்த உடைகள் ஆபரணங்கள்லாம் எடுத்து கொடுக்கச்சு சிவன் வந்து அதை போட்டுக்காம அதை தொட்டார். அதனால அது ஏற்றுல மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஏற்கனவே இருந்ததுலாம் ஆபரணம் மாதிரி இருந்தது, ஏற்கனவே சிவனுக்கு இருந்ததுதான் அப்படின்னு. அடுத்தது ஸ்லோகமா படிக்கணும். படிக்கணுமா? ஸ்லோகம் படிச்சுட்டா படிக்கணும். ஸ்லோகம் திருப்பி படிக்க வேண்டியதா? கௌரவாத் மங்களமண்டன ஸ்ரீஹி சாபஸ்பிருஷே கேவலமீஸ்வரேண स एव वेषः परिणेतुरिष्णं भावान्तरं तस्य विभोः प्रभेदे. அதே சிவன் இப்ப மாப்பிள்ளைங்கிறதுக்காக எல்லாரும் ஆபரணங்கள் அப்புறம் வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்தா, ஆனா அவர்கள் போட்டுக்கல. ஆனா அந்த இருக்கிற மரியாதைக்காக அவர் வந்து தொட்டு போட்டுன்றத பாவனை பண்ற. பிராக்டிஸ் பண்றார். நீங்க படிங்க. அதனால அவரோட
அவருக்கு முன்னாடியே இருந்த சந்திரன் அப்புறம் கங்கை எல்லாம் சேர்ந்து கிரீட்டம் ஆயிட்டு அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்ததே ஆபரணங்களை மாறிடுச்சு அப்படின்னு சொல்றேன். என்னது தெரியாம அங்க அன்மியூட் ஆயிட்டு. அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. அபியாசம் தான் முக்கியம். சந்தோஷம் சந்தோஷம். तद्गौरवात् मङ्गलमण्डनश्रीः सापस्पृशे केवलमीश्वरेण स एव वेशः परिणेतुरिष्टम् भावान्तरं तस्य विभोः प्रपेदे. இந்த ஸ்லோகத்துல வந்து ஈஸ்வரேன அதாவது சிவபிரானால் அந்த சில பொருட்கள் மங்களமாயிற்று. அது எந்த பொருட்கள்? அந்த மங்கள அலங்கார பொருட்கள். தத்கௌரவா தாய்மார்களிடம் இருந்த கௌரவத்தால் சிவபிரான் இந்த மங்கள பொருட்களை தொட்டு அதை மங்கள பொருட்கள் ஆக்கினார். ஆனால் சிவபிரான் ஒரு மாப்பிள்ளை, அவரே மணமகனுக்கு ஏற்றபடி நிறைய பொருட்கள் அணிந்திருந்தார். அதுவே அந்த மணமகனுக்கு ஏற்ற பொருட்கள் ஆயிற்று. அப்படின்னு அந்த செகண்ட் லைன் கரெக்ட் தானே? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அது. அடுத்து तयेव वेदः परिणेतं भावान्तरं तस्य विभेदे. தத் கௌரவத் அந்த அவ மெனக்கிட்டு எல்லாம் சிவனுக்காக பார்த்து எடுத்துன்னு வந்ததுனாலேயே மட்டும் சிவன் வந்து அந்த மங்கள மண்டன ஸ்ரீ அந்த மங்கள பொருட்களை வந்து வெறும மரியாதைக்காக தொட்டுட்டு சாபஸ்பிருஷே கேவலமீஸ்வரேன தயேவ வேஷ பரிணேதுரிஷ்டம் பாவாந்தரம் தஸ்ய விபோः பிரபேதே. இப்போ அந்த மங்கள பொருட்களை அவர் சாத்திக்கல, வெறும தொட்டிட்டு விட்டுட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் போட்டிருக்கிற அந்த போட்டிருக்கிற வஸ்துகள், பிடிச்சிருக்கிற ஆயுதங்கள், அது போட்டுக்கிற அந்த எல்லாமே அவருக்கு வந்து அது வந்து பொருத்தமா ஒரு மாப்பிள்ளைக்கான இது அது வந்து அதாவது அப்படி மாறிடுச்சு. அப்படி இருந்தது. அது அந்த அந்த அவர் போட்டுருக்கிற ஜென்ரலா போட்டுருக்கிறதே ஒரு மாப்பிள்ளைக்காக போட்டிருந்த மாதிரி அது மாறிடுச்சு அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லுங்க. புரிஞ்சுதா? கேஷவ் தேவரியால வாசிக்க முடியுமா? तद्गौरवात् मङ्गलमण्डनश्रीः तापस्पृशे केवलमीश्वरेण स एव वेषः परिणेतुरिष्टं भावान्तरं तस्य विभोः प्रपेदे. Out of respect for them, the Lord simply touched that the wealth of auspicious decorations, the very dress of the Almighty God assumed the forms of different decorations desired by a bridegroom. புரிஞ்சுதா? அடுத்த போறோம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நமக்கு ஸ்டாப் பண்ண सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्,
सर्वस्तर्दुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु सर्वकामानवाप्नोतु सर्वत्र नन्दतु। ओम शांति शांति शांति। धन्यवादः। शुभरात्रिः। पुनर्मिलामः।